தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அத்திவெட்டி ஊராட்சியின் குக்கிராமம் பிச்சினிக்காடு. பிச்சினிக்காட்டில் பிறந்து வளர்ந்து பட்டுக்கோட்டையில் படித்து அதிராம்பட்டினத்தில் படித்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை அறிவியல் படித்தேன். அதுவரை என்னுடைய முகவரி வேளாண்மை பட்டதாரியாகவே இருந்தது. வேளாண்மை துறையில் 6 ஆண்டுகள் பணியாற்றியதற்கு பிறகு தமிழுக்கும் எனக்கும் இருந்த தொடர்பால் அனைத்து இந்திய வானொலி நிலையம் திருச்சியிலே பணியாற்றினேன் 7 ஆண்டுகள். அங்கிருந்து இதே காரணத்திற்காக சிங்கப்பூர் ஒலிபரப்பு கழகத்திற்கு நான் பணியமர்த்தப்பட்டேன், தேர்வு செய்யப்பட்டேன். அங்கே நான் பணியாற்றிய காலத்தில் ஒன்றே ஒன்று, இதோ வெற்றி, பழமும் பயனும், குரல் இன்பம், இலக்கிய இன்பம், நான் ரசித்த பாடல் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை படைத்து கொண்டிருந்தேன். ஒரு பாடலை ஒளிபரப்புவதற்கு முன்பு கூட நான் கவிதையில் சொல்லிதான் பாடலை ஒளிபரப்புவேன். ஒலிபரப்பு கழகத்தை அதை விட்டு வெளியேறியதற்கு பிறகு கிட்டத்தட்ட 30 புத்தகங்கள், நூல்களை நான் எழுதியிருக்கிறேன். கவிதைகள் அதிகம், கவிதை, நாடகம், காப்பியம் எல்லாம் படைத்திருக்கிறேன். பொங்கல் வந்துவிட்டால், தீபாவளி வந்துவிட்டால் இசைச்சித்திரம் எழுதியவன் நான். அதே போல் சிங்கப்பூரில் கவிதை வளருவதற்காக, கவிஞர்கள் வளருவதற்காக கவிமாலை என்கிற அமைப்பை 2000ஆம் ஆண்டில் நிறுவியவன் நான். இன்றைக்கு இளைஞர்களெல்லாம் தமிழ் படிக்க வேண்டும், தமிழ் எழுத வேண்டும், குழந்தைகள் எல்லாம் தமிழில் ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காக மக்கள் மனம் என்ற இதழை தொடங்கி 5 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய படைப்புகளை பற்றி சொல்லுகிற போது ஐயா மேதகு அப்துல் கலாம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தேன். படித்துவிட்டு, அன்புள்ள இளங்கோ, எனக்கு பிடித்த கவிதைகள் என்று எழுதிய கடிதம் கவிஞன் என்கிற முறையில், படைப்பாளன் என்கிற முறையில் அது உச்சமாக கருதுகிறேன். நான் ஒரு கால்பந்து வீரன். அந்த வகையில் பிரேசில் நாட்டு கால்பந்து வீரர் பீலேவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். அது மட்டுமல்ல, இவன் காலில் விழ வேண்டும் என்று எழுதினேன். கவிஞன் என்கிற முறையில் நைஜீரிய நாட்டு ஓல் சோயிங்கா என்பவுடன் சந்தித்து படம் எடுத்துக்கொண்டேன் சிங்கப்பூரில். இதுதான் நான் அடைந்த உச்சம். தமிழ்தான் தமிழரின் முகவரி என்ற முழக்க வரியோடு பத்திரிகை சிங்கைச்சுடர் என்ற பத்திரிகையை தொடங்கினோம். அதில் ஆசிரியராக பணியாற்றினேன். மக்கள் மனத்திலும் தமிழ்தான் தமிழரின் முகவரி என்பதை நிலைநாட்டுகிறேன். என்னோடு பேசுகிறவர்களும் சரி, என்னை எடுத்து கையாளுகிறவர்களும் சொல்கிற ஒரே வரி, தமிழ்தான் தமிழரின் முகவரி. தமிழ்தான் தமிழரின் முகவரி என்று நான் இயங்கிக் கொண்டிருந்தாலும், இலக்கியத்திற்காக பல்வேறு விருதுகளை நான் பெற்றிருந்தாலும் கூட, அண்மையில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவில், அவருடைய கையெழுத்தில் உலக தமிழ்ச்சங்க இலக்கிய விருதை நான் பெற்றிருக்கிறேன். அது 2023ஆம் ஆண்டுக்கான விருது. தமிழ் வளர்ச்சித்துறையும் மதுரை உலக தமிழ்ச்சங்கமும் இணைந்து வழங்கிய விருது. அந்த 3 பேர் பெற்றோம். இலக்கியத்திற்கு நான் பெற்றேன், மொழிக்கு பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஒருவர் பெற்றார், இலக்கியத்திற்கு இங்கிலாந்திலிருந்து ஒருவர் பெற்றார். 3 பேர் பெற்றோம். உலகளவில் இலக்கியத்திற்காக என்னை தேர்வு செய்ததற்காக தமிழ்நாட்டின் முதல்வருக்கும் மதுரை உலக தமிழ்ச்சங்க இயக்குனருக்கும் என்னுடைய கனிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு வழங்குகிற முதல் விருது இந்த விருது, உலக தமிழ்ச்சங்க இலக்கிய விருது என்பதை தெரிவித்து மகிழ்கிறேன்.